ஓகே. ஸோ, இப்போ நம்ம இந்த வீடியோ லெக்சர்ல இப்ப நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம போன லெக்சர் சீரிஸ்ல நம்ம ஆக்சுவலா பார்த்தது என்னன்னா, ஒரு எலக்ட்ரோட் இருக்கு. எனக்கு ஒரு எலக்ட்ரோட்ல மேல ஆக்டிவ் சைட்ஸ் ஆக்சுவலா இருக்கு அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃபெரோ சயனைட வச்சு என்னால வந்து எலக்ட்ரோகெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா எப்படிங்கிறது என்னால கால்குலேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம என்ன ஆக்சுவலா பார்த்திருந்தோம்? நம்ம வந்து ஒரு டிஃப்யூசிவிட்டி வேல்யூங்கிறத நம்ம எடுத்திருந்தோம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 7.62 இன்டு 10⁻⁻6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். ஓகே. ஸோ இதுதான் நமக்கு என்னது டிஃப்யூசிவிட்டி வேல்யூ வந்து நமக்கு ஃபெரோசைனைடுங்கிறது வேல்யூ வந்து நமக்கு தெரியும். ஸோ இது வந்து நம்ம ஒரு 0.1 மோலார் கேசிஎல்ல இதோட டிஃப்யூசிவிட்டி எப்படி இருக்குங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம எதை கண்டுபிடிச்சோம்? எலக்ட்ரோகெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா எப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே. ஸோ இதுதான் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நம்ம போன வீடியோ லெக்சர்ஸ்ல நம்ம கால்குலேட் பண்ணது எல்லாமே எலக்ட்ரோ ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி மாடிஃபைடு ஒர்க்கிங் எலக்ட்ரோட். ஓகே. ஸோ அது எல்லாமே பண்றதுக்கு நம்ம வந்து எடுக்கக்கூடிய ப்ராசஸ் ஆக்சுவலா வந்து என்னன்னா டிஃபிஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். ஸோ நம்ம டிஃபிஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல நம்ம எடுக்கக்கூடிய எல்லா கால்குலேஷனுமே நம்ம எதை பேஸ் பண்ணி எடுத்தோம்? ஐபி வெர்சஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட். ஓகே. ஸோ இந்த பிளாட் வச்சு தான் நம்ம எல்லாமே இந்த எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ இந்த லெக்சர்ஸ்ல நம்ம என்ன ஆக்சுவலா பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து எலக்ட்ரோ ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோங்கிற ஒரு அசம்ஷன்ல நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஃபர்தரா நம்ம அனலைட்டை நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே. அனலைட்டை ஆட் பண்ணி இந்த அனலைட்டோட டிஃபிசிவிட்டி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ நம்ம போன வீடியோ லெக்சர்ல நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம வந்து ஃபெரோசைனைடு வந்து ஒரு 5 மோலார் கான்சன்ட்ரேஷன் எடுத்தோம். அது ஒரு 0.1 மோலார் கேசிஎல்ல போட சமயம் நமக்கு சிவில நமக்கு ஒரு கரண்ட் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ அதை வந்து நான் ஒரு இன்க்ரீசிங் ஸ்டாண்டர்ட்ல நான் ரன் பண்றேன். ரன் பண்ண சமயம் என்னோட டிஃபிஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த சிவி எந்த ஸ்டாண்டர்ட் ரேஞ்சுக்கு வருதோ அந்த ரேஞ்ச்ல எனக்கு ரிவர்சிபிள் சிஸ்டமா இருந்துச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம ஒரு ரேண்ட்லெஸ் இக்குவேஷன் நம்ம எடுத்திருப்போம். ஓகே. வேரஸ் எனக்கு ஒரு குவாசி ரிவர்சிபிள் இல்ல ஒரு டோட்டலி இரிவர்சிபிள் சிஸ்டமா இருந்துச்சுன்னா அந்த டைம்ல நம்ம ஒரு இரிவர்சிபிள்குள்ள ரேண்ட்லெஸ் இக்குவேஷன் எடுத்திருப்போம். ஓகே. ஸோ ரிவர்சிபிள் சிஸ்டம்னா நமக்கு பீக் டு பீக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 59 to 70 மில்லிவோல்ட் டிஃபரன்ஸ் இருக்கணும். வேரஸ் எனக்கு ஒரு குவாசி ரிவர்சிபிள் சிஸ்டம் போல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டெல்இபி வந்து 70 மில்லிவோல்ட் இல்ல அதுக்கு மேல இருக்கலாம். புரியுதா? இது வந்து கிரேட்டர் சிம்பிள். புரியுதா? அப்போ எனக்கு பீக் டு பீக் டிஃபரன்ஸ் அதாவது இந்த பீக் டு பீக் டிஃபரன்ஸ் வந்து 70ல இருந்து அதுக்கு மேல ஆக்சுவலா கூட இருக்கு அப்படின்னா நம்ம அந்த டைம் வந்து டோட்டலி இரிவர்சிபிள் சிஸ்டத்தோட உள்ள இக்குவேஷன் எடுத்துதான் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். புரியுதா? சோ இது வரைக்கும் தான் நம்ம ப்ரீவியஸ் லெக்சர்ல எப்படி எலக்ட்ரோ கெமிக்கல் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா எப்படிங்கறத கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே. சோ இப்ப நான் என்ன ஒரு அசம்ஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னா என்னோட மாடிஃபைடு எலக்ட்ரோடோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து 0.0807 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே. சோ இதை வந்து நான் ஃபெரிசைனைடு ஆட் பண்ற மூலமா நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டடியில நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாடிஃபைடு எலக்ட்ரோடுக்கு நான் ஒரு அனலைட் ஆட் பண்றேன். ஓகே. சோ இதுல நான் ரெண்டு கேஸ் நான் கன்சிடர் பண்றேன். ஃபர்ஸ்ட் கேஸ் ஆக்சுவலா என்னன்னா இந்த அனலைட்டால ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆக முடியும், அதே நேரத்துல ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆக முடியும். ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்துச்சுன்னா இட் வில் பி கன்சிடர் as a reversible system. ஓகேயா? சோ இந்த மாதிரி ஒரு கேஸ்ல எனக்கு வந்து 59 to 70 மில்லிவோல்ட் எனக்கு இந்த பீக் டு பீக் டிஃபரன்ஸ் எனக்கு வருது அப்படின்னா இது வந்து ரிவர்சிபிள் சிஸ்டம்ங்கிறது அர்த்தம். ஓகே. நவ் இன்னொரு கேஸ் ஸ்டடியில நான் என்ன ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அனலைட்டால வெறும் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் மட்டும்தான் அதால போக முடியும். ஓகே. அதால வந்து இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன் அதால போக முடியாதுங்கிறது நான் ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன். அப்படின்னா பை டிஃபால்ட் எனக்கு ஒரே ஒரு பீக் மட்டும்தான் வரும். இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கீழே பீக் வரல. அப்படிதானே? மேலத்துல மட்டும்தான் எனக்கு ஒரே ஒரு பீக் மட்டும் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு பீக் மட்டும் வந்திருக்குன்னா அதுக்கு பேர் வந்து டோட்டலி இர்ரிவர்சிபிள் சிஸ்டம். ஓகே. சப்போஸ் எனக்கு மேலேயும் பீக் வந்திருக்கு சார், அதே நேரத்துல எனக்கு கீழேயும் வந்திருக்கு சார், ஆனா இந்த பீக் டு பீக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மட்டும்
கிரேட்டர் தேன் 70 மில்லி வோல்ட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து குவாசி ரிவர்சிபிள் சிஸ்டம். சரியா? சோ இப்ப நான் எடுத்திருக்கக்கூடிய அசம்ஷன்ல நான் எதை மட்டும் தான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு கேஸ் வந்து ரிவர்சிபிள், இன்னொரு கேஸ் வந்து டோட்டல் இரிவர்சிபிள். ஓகே, சோ டோட்டல் இரிவர்சிபிள்னா நமக்கு ஒரே ஒரு பீக் மட்டும் தான் தெரியும். எய்தர் அந்த பீக் ஆக்சிடேஷனா இருக்கலாம் இல்ல ரிடக்ஷனா இருக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு அசம்ஷன்ல நான் வந்து எனக்கு ஆல்ரெடி எனக்கு எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா தெரியும். அதுல இருந்து நான் இப்ப எதை கண்டுபிடிக்க போறேன்? டிஃபியூஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி அனலைட் எப்படிங்கறத நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகே, சோ இந்த டிஃபியூஷன் கோஎஃபிஷியன்ட் மட்டும் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் லெக்சர் சீரீஸ்ல பார்த்திருக்கோம். இப்போ நான் வேணா ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் இதை வந்து நான் வந்து ரிவைஸ் பண்றேன். அதாவது நான் வந்து ஒரு பல்க் சொல்யூஷன், புரியுதா? இந்த பல்க் சொல்யூஷன்ல இந்த அனலைட்ங்கிற கான்சென்ட்ரேஷனை நான் இனிஷியலா நான் ஆட் பண்றேன். அப்போ இந்த பல்க் சொல்யூஷன்ல ஆக்சுவலி என்ன ஆகும்? இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி அனலைட் வந்து டிஃப்யூஸ்ட் ஆகும். சோ எலக்ட்ரோடு பக்கத்துல வந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன், அங்க ஒரு டிஃப்யூஷன் லேயர் இருக்கும். அந்த டிஃப்யூஷன் லேயர்ல தான் ஆக்சுவலா என்ன ஆகும், இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் யுவர் அனலைட் வந்து டிஃப்யூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, சோ இந்த டிஃப்யூஸ் ஆகிற சமயத்துல இது எப்படி சார் உள்ள டிஃப்யூஸ் ஆகுது, அதோட ஸ்பீட் என்ன சார், அதை கால்குலேட் பண்றதுதான் டிஃப்யூசிவிட்டி. ஓகே, சோ இது வந்து எலக்ட்ரோடு எலக்ட்ரோலைட் இன்டர்ஃபேஸ் லேயர். இந்த இன்டர்ஃபேஸ் லேயர்ல தான் நான் உங்களுக்கு என்ன ஆக்சுவலா சொல்லியிருந்தேன், உங்க அனலைட், அதாவது இந்த ஏங்கிற ஒரு அனலைட்ங்கிறது ஒரு பி பிளஸ் ஈயா மாறும், இந்த பிங்கிறது மறுபடியும் ஏயா மாறும். ஓகே, சோ இதுதான் நம்ம வந்து இங்க ஒரு அசம்ஷனா நம்ம வந்து பார்த்திருக்கோம். புரியுதா? சோ இதே அசம்ஷன் தான் நான் வந்து இங்கேயும் ஆக்சுவலா சொல்றேன். புரியுதா? சோ இப்ப நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த டிஃபிசிவிட்டி இருக்குல்ல, இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? ஓகே, இது வந்து எப்படி சிஸ்டமேட்டிக் அப்ரோச் பண்ணலாங்கிறத நம்ம இப்போ வந்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். சோ நமக்கு ஃபர்ஸ்ட் எப்பவே தெரிஞ்சுக்கணும், நான் இந்த டிஃபிசிவிட்டியோ இல்லாட்டி எலக்ட்ரோகெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா நான் எது கால்குலேட் பண்ணாலும் இது என்ன ப்ராசஸ்ல தான் இருக்கணும், டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல தான் இருக்கணும். ஓகே, இது வந்து சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல இருக்கக்கூடாது. ஓகே, சோ இப்ப நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் அனாலிட்டிக்கல் ப்ராப்ளம் பார்ப்போம். சோ இந்த ஃபர்ஸ்ட் அனாலிட்டிக்கல் ப்ராப்ளம்ல நான் வந்து டிஃபியூஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அனலைட் நான் வந்து கால்குலேட் பண்ண போறேன் வித் ஹெல்ப் ஆஃப் அ சைக்ளிக் வால்டாமெட்ரி. சோ ஹியர் நம்ம என்ன கண்டிஷனை நம்ம கன்சிடர் பண்றோம், ரிவர்சிபிள் ஆக்சிடேஷன். புரியுதா? அப்போ ரிவர்சிபிள்னா எனக்கு ஆக்சிடேஷனும் நடக்குது, ரிடக்ஷனும் நடக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? சோ இந்த கொஸ்டின்ல நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா எனக்கு தெரியும். புரியுதா? சோ நம்ம போன கிளாஸ்ல எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் எப்படி எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கலாங்கிறது. ஓகே, சோ அந்த வேல்யூ தான் நான் வந்து இங்க டைரக்டாவே கொடுத்திருக்கேன். ஓகே, சோ இந்த வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஃபெரி ஃபெரோசைனைடு மிக்சர் வச்சுதான் நம்ம கண்டுபிடிப்போம். அதுவும் 0.1 மோலார் கேசிஎல் சொல்யூஷன்ல டிப் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, சோ இந்த கொஸ்டின்ல இப்ப நான் ஒரு என்ன ஒரு அசம்ஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஆக்சிடேஷனும் நடக்குது, ரிடக்ஷனும் நடக்குது. ஓகே, சோ எனக்கு ஆக்சிடேஷனும் நடக்குது, ரிடக்ஷனும் நடக்குது. மோர் ஓவர் இது வந்து ஒரு ரிவர்சிபிள் சிஸ்டம். புரியுதா? சோ இந்த கேட்டகரியில எனக்கு என்னது, இது வந்து டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். ஓகேயா? ஏன்னா இது கரண்ட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட்டுக்கு லீனியரா இருக்குங்கிறது இந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, ஐபி வந்து என்னோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட்டுக்கு லீனியரா இருக்குங்கிறது கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அப்போனா இது டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். சோ இந்த கிவன் வேல்யூ வச்சு இப்ப நான் என்ன பண்ண போறேன், டிஃபியூசிவிட்டிய எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இந்த கொஸ்டின்ல நீங்க ஆக்சுவலா பார்த்தோம்னா அப்படின்னா, நான் வந்து வெறும் எது மட்டும் தான் ஆக்சுவலா கொடுத்திருக்கேன். அதாவது நீங்க பார்த்தோம்னா இந்த கொஸ்டின்ல வெறும் ஆக்சிடேஷனுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய பீக் கரண்ட் அதோட ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் கொடுத்திருக்கேன். ஓகே, நான் வந்து ஆனோடிக் கேத்தோடிக் ரிலேட்டடா கொடுக்கல. ஓகே, சோ இங்க பாருங்க, அதாவது இந்த கொஸ்டின்ல நமக்கு அதாவது என்னன்னா ஆக்சிடேஷன்லயும் எனக்கு நடக்குது, ரிடக்ஷன் ரியாக்ஷன் எனக்கு கேத்தோடிக்லயும் நடக்குது. புரியுதா? ஆனா நான் இங்க கொடுத்திருக்க இந்த கிவன் டேட்டா எதை பொறுத்து மட்டும்தான் நான் கொடுத்திருக்கேன், ஆக்சிடேஷனுக்கு ரிலேட்டடா மட்டும் தான் கொடுத்திருக்கேன். அதாவது நான் ஸ்கேன் ரேட் இன்க்ரீஸ் பண்ண பண்ண இந்த ஐடி கரண்ட்டும் எனக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஓகே, இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன் நான் வந்து கொஸ்டின்ல கொடுக்கல. ஓகே, சோ இப்ப நம்ம ஆக்சிடேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம், டிஃபிசிவிட்டி வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, சோ சோ இப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கொஸ்டின்ல நமக்கு எலக்ட்ரோகெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் இதுல 1ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ நான் ஆல்ரெடி நான் ஒரு அசம்ஷன் சொல்லியிருக்கேன். நம்ம அனலைட் வந்து ஆக்சிடேஷனும் அதே மாதிரி ரிடக்ஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும் போதோ வெறும் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் இந்த ஸ்டெப்ல இன்வால்வ் ஆகுது.
ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 1. நான் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அனலைட் நான் ஆட் பண்ணது 1 மில்லிமோல்ங்கிறது நான் ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன். அதாவது நான் இந்த ஸ்லைட்ல காமிச்சேன்ல, நம்ம கான்சென்ட்ரேஷன் இங்க எடுத்திருக்கிறது எவ்வளவு, ஒரு 1 மில்லிமோல் ஆஃப் அனலைட். ஓகேயா, இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது வந்து ரூம் டெம்பரேச்சர். அதே மாதிரி இந்த ரியாக்ஷன் டைப் வந்து ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஓகே, ஸோ ரிவர்சிபிள்னா எனக்கு வந்து ஆக்சிடேஷனும் நடக்குது, எனக்கு அதே மாதிரி என்னது ரிடக்ஷன் ரியாக்ஷனும் நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மோர் ஓவர் இந்த பீக் டு பீக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 59 to 70 மில்லி வோல்ட் தான் நான் மெயின்டைன் பண்றேங்கிறதும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம், இந்த 1 மில்லி மோல்னு இருக்குல்ல, இது வந்து நம்ம மோல் பர் சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ மோல் பர் லிட்டர்னா என்ன, 1 millimole is equal to 1 into milli na 10 to the power minus 3. Okay, so mole per liter நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு லிட்டர்னா எவ்வளவு, 1 லிட்டர் இஸ் equal to 1000 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, அப்போ இது வந்து என்னது, மோல் per லிட்டர் அப்படிதானே டினாமினேட்டர்ல இருக்கு. அப்போ இந்த டினாமினேட்டர்ல இந்த லிட்டருக்கு பதிலாக நான் இந்த சென்டிமீட்டர் கியூபை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்ப நம்ம என்ன எழுதுவோம், 10 to the power 3ங்கிறது டினாமினேட்டர்ல வந்துடும். இது ஃபர்தரா நியூமரேட்டருக்கு போச்சுன்னா என்னதான் மாறிடும், 10 to the power minus 3. அப்போ இந்த 10 to the power minus 3 into 10 to the power minus 3 னா என்னது, 10 to the power minus 6. புரியுதா, அதுதான் நம்ம இங்க எழுதியிருப்போம். ஓகே, சோ அப்போ நமக்கு கான்சென்ட்ரேஷனுக்கு என்ன வேல்யூ வந்துடும், 1 into 10 to the power minus 6 மோல் per சென்டிமீட்டர் கியூப். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு ரிவர்சிபிள் சிஸ்டம் அப்படின்னா இதுதான் ராண்ட்லெஸ்-செவிக் ஈக்குவேஷன். ஓகேயா, சோ இந்த ராண்ட்லெஸ்-செவிக் ஈக்குவேஷன்ல நமக்கு என்ன வந்திருக்கு, ஓகே, சோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். சோ இதுல ஐபிங்கிறது நான் ஒய்னு கன்சிடர் பண்றேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வந்து நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்றேன். ஓகேயா, இந்த ரிமைனிங் வேல்யூ எல்லாமே வந்து என்னது, ஒரு ஸ்லோப். ஓகே, சோ நம்ம என்னதான் நம்ம பிளாட் பண்ணனாலும் நமக்கு ஒரு இன்டர்செப்ட்னு வரும். சோ இந்த தியரிட்டிக்கல் ஈக்குவேஷன்ல இதுல இன்டர்செப்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். சரியா, சோ இப்பவே உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறோம், ஒரு லீனியர் பிளாட் போட போறோம். சோ இதுல ஐபி தான் என்னது, ஒய், இதுல எது வந்து எக்ஸ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட். ஓகே, சோ இதுக்கு நம்ம கொடுத்த டேட்டா எல்லாமே நம்ம வந்து ஒரு லீனியர் பிளாட் போடுறோம். சோ அதோட ஸ்லோப் வேல்யூ தான் என்னது, எம். புரியுதா, சோ இந்த ஸ்லோப் வேல்யூ தான் இஸ் ஈக்குவல் டு என்னது, இந்த எல்லா டேர்மும். ஓகே, சோ இந்த எல்லா டேர்ம் தான் ஆக்சுவலா வந்து என்னது, இங்க நான் என் சர்க்கிள் பண்ணிருக்கேன் தெரியுமா, இந்த எல்லா டேர்ம் சேர்ந்து தான் ஆக்சுவலா என்னது, எம். ஓகே, சோ இதுதான் நீங்க எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு என்ன ஆக்சுவலா தெரியும், கான்சென்ட்ரேஷன் தெரியும். சோ இதுல நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னது, நமக்கு கான்சென்ட்ரேஷன் தெரியும், கொஸ்டின்ல ஏரியா கொடுத்திருக்காங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் தெரியும். நான் வந்து ஸ்லோப் வந்து நான் லீனியர் பிளாட் மூலமா கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு ஸ்லோப் வேல்யூ தெரியும். சோ இவ்வளவு வேல்யூ நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த டிஃபிசிவிட்டி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சோ டி பவர் 1/2 இஸ் ஈக்குவல் டு எம் டிவைட் பை இந்த எல்லா ரிமைனிங் டேர்மும் கீழே வந்துடும். ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்றேன், ரெண்டு சைடும் நான் வந்து ஸ்கொயர் பண்றேன் அப்படின்னா எனக்கு டி இஸ் ஈக்குவல் டு வித்இன் பிராக்கெட் தி ஹோல் ஸ்கொயர், இந்த எல்லா டேர்மும் இங்க நான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். புரியுதா, சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா. ஓகே, சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டேட்டால இது ஸ்கேன் ரேட், இது கரண்ட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், ஐபி தான் ஒய். ஓகேயா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் நம்ம எடுக்கிறோம், அதுதான் எக்ஸ். ஓகே, சோ நம்ம வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்கேன் ரேட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ரூட் எடுப்போம், இது அதோட கரஸ்பாண்டிங் பீக் கரண்ட். ஓகே, இது வந்து நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. சோ இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் இக்குவேஷன். ஓகே, இந்த இக்குவேஷன் இருக்குல்ல, இந்த இக்குவேஷன் வச்சுதான் நம்ம வந்து ஸ்லோப்பை கண்டுபிடிப்போம். ஓகே, சோ இந்த இக்குவேஷனுக்கு நமக்கு என்னென்ன பேராமீட்டர்லாம் தேவை, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்ங்கிறது தேவை, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது தேவை, அப்படிதானே, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய், சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். சோ இவ்வளவு டெர்மினாலஜி நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸ்ங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஒய்ங்கிறது கரண்ட். சோ எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கிறோம், ஒய்க்கு இது எக்ஸ் இன்டு ஒய்ன்னு சொல்லி மல்டிப்ளை பண்றோம். இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்றோம், சம்மேஷன் எடுக்கிறோம். ஓகே, சோ இதுல நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட் எது, 1 2 3 4 5 6 7 8. சோ அதனாலதான் இங்க n is equal to 8ன்னு போட்டிருக்கோம். புரியுதா, சோ இதோட எல்லா சம்மேஷன் வேல்யூ வந்து இங்க வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேயா, சோ இப்ப இந்த எல்லா வேல்யூவும் இந்த ஸ்லோப் வேல்யூல நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு எம் வேல்யூ வந்து 34.47 மைக்ரோ ஆம்பியர் வோல்ட் பர் செகண்ட் தி
பவர் -1/2ங்கிறது வருது. ஓகேயா? ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்லோப் வேல்யூ. ஓகே. இப்ப இந்த ஸ்லோப் வேல்யூக்கு வந்து இந்த ஈக்குவேஷன். புரியுதா? நமக்கு ஆல்ரெடி தெரியும். சம்மேஷன் ஆஃப் ஒய்ஏ, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இந்த வேல்யூ எல்லாமே தெரியும். மோர் ஓவர் நம்ம வந்து ஸ்லோப் வேல்யூ நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா? சோ நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியணும். நம்ம இந்த இடத்துல நம்ம ஒய்ய நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் தெரியுமா? இந்த ஒய்யோட யூனிட் என்னது? மைக்ரோ ஆம்ப்ஸ். புரியுதா? சோ அதனால தான் நம்ம இந்த ஸ்லோப்லயும் பார்த்தோம்னா, நம்ம என்ன எழுதியிருக்கோம்? மைக்ரோ ஆம்ப்ஸ் இன்டு வோல்ட் பெர் செகண்ட் பவர் -1/2. ஓகேயா? ஆனா நீங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம யூனிட் எப்பவே எப்படிதான் எழுதணும்? ஸ்லோப் வேல்யூ பாத்தீங்கன்னா ஆம்பியர் மட்டும் தான் வரணும். ஓகேயா? அப்ப ஆம்பியர் மட்டும் தான் வரணும்னா மைக்ரோன்னு என்ன? இன்டு 10⁻⁻6. அதனால இங்க 10⁻⁻6ன்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்ப மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் வேல்யூ எனக்கு என்ன வந்துரும்? 3.447 இன்டு 10⁻⁻5 ஆம்பியர் அப்படிங்கிறது வேல்யூ வந்துரும். ஓகேயா? சோ இதுதான் நமக்கு கிடைச்ச ஸ்லோப். இந்த ஸ்லோப் வேல்யூ நான் என்ன பண்றேன்? இங்க நான் வந்து என்டர் பண்றேன். ஓகே. சோ இங்க நல்லா தெரிஞ்சுங்க. இதுதான் மைக்ரோ ஆம்பியர். இங்கேயும் நான் மைக்ரோ ஆம்பியர் தான் நான் மென்ஷன் பண்றேன். சோ அதனால இங்க எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கோ, அந்த ஆன்சர இன் டெர்ம்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆம்பியர்ல இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். புரியுதா? சோ ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா, எனக்கு வந்து இன்டர்செப்ட் எனக்கு என்ன வேல்யூ வந்துருது? 0.03 மைக்ரோ ஆம்பியர். புரியுதா? சோ, இப்போ நான் வந்து இந்த 2 ஈக்குவேஷன் நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். புரியுதா? நம்ம வந்து இங்க பார்த்தோமே, இந்த ஈக்குவேஷன் தான். புரியுதா? சோ, இந்த ஈக்குவேஷன்ல இப்ப நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கோமா? அந்த ஸ்லோப் வேல்யூவ நான் இந்த இடத்துல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். புரியுதா? சோ, அதுதான் இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். புரியுதா? சோ, இந்த ஸ்லோப் வேல்யூ தான் என்னது? நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கிறது. எது? 3.447 into 10⁻⁻5. ஓகேயா? வேரஸ் இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் நமக்கு தெரியும் 1. ஏரியா வந்து கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. கான்சன்ட்ரேஷனும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 1 into 10⁻⁻6. சோ இது எல்லாமே நான் இப்ப என்ன பண்ண போறேன்? இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா என்ன வேல்யூ வருதுங்கிறது பார்ப்போம். ஓகேயா? சோ நியூமரேட்டர்ல இருக்கிறது ஸ்லோப். டினாமினேட்டர்ல இருக்கிறது வந்து என்னது? இந்த என்டையர் டேர்ம். ஓகே. இந்த என்டையர் டேர்ம நான் டினாமினேட்டர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா எனக்கு இந்த ஆன்சர் வருது. ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு 2.52 into 10⁻⁻6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட்னு எனக்கு ஆன்சர் வருது. ஓகே. சோ இந்த ஆன்சர்ங்கிறது நம்ம மேனுவலா நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இந்த ஆன்சர் வருது. ஓகே. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? இந்த ஸ்லோப் அஸ் வெல் அஸ் இன்டர்செப்ட எப்படி ஆரிஜின் ப்ரோல வச்சு நம்ம ஸ்டடி பண்ணலாங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். ஓகே. சோ இப்போ நான் வந்து இதுல என்ன பண்ணியிருக்கேன்? சோ இதுல பாத்தீங்கன்னா தெரியுதா? ரிவர்சிபிள் சிஸ்டம். இந்த ரிவர்சிபிள் சிஸ்டத்துல நீங்க இதுல பாத்தீங்கன்னா, இதுதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட். ஓகேயா? சோ என்ன பண்ணிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஸ்கேன் ரேட். இது வந்து கரண்ட். ஓகேயா? இப்போ இந்த ஸ்கேன் ரேட்ட நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட். நீங்க நல்லா பாருங்க. இது வந்து ஸ்கேன் ரேட். புரியுதா? இது வந்து ஸ்கேன் ரேட். இத நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட்டுக்கு நான் மாத்தணும் அப்படின்னா, இதுக்கு நான் என்ன சின்டாக்ஸ் போடணும்? எஸ்கியூஆர்டி வித்தின் பிராக்கெட்ல ஏன்னு சொல்லி நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். சார் ஏன்னா எது சார்? இங்க பாருங்க. இந்த ஏன்னு சொல்லி இங்க நான் குடுத்திருக்கேன். இந்த ஏ தான் காலம் ஏ. புரியுதா? இத நம்ம ஏங்கிறது நம்ம அஸ் அ கேபிட்டல் ஏ லெட்டர்ங்கிறத நான் எழுதுறேன். இப்படி நான் எழுதி நான் என்டர் குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு என்ன வேல்யூ வந்துரும்? எனக்கு வந்து இங்க வந்து ஸ்லோப் வேல்யூ வந்துரும். ஓகேயா? சோ இந்த ஸ்லோப் வேல்யூ நான் ஃபர்தரா ஆக்சுவலா நான் என்ன பண்றேன்? நான் வந்து காலம்ல போய் செலக்ட் பண்ணி செட்டஸ் இருக்குல்ல, செட்டஸ்ல போய் இங்க எக்ஸ்ங்கிறத செலக்ட் பண்ணணும். புரியுதா? நான் இங்க ஆல்ரெடி செட் எஸ் எக்ஸ்ங்கிறத நான் வந்து பை டிஃபால்ட்டா ஆப்ஷன்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்? செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். புரியுதா? சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இது 2ம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு முன்னால சொன்ன மாதிரி என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்கேட்டர் பிளாட் போடுவோம். ஓகே. ஒரு ஸ்கேட்டர் பிளாட் போட்டுக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அனாலிசிஸ்ல போவேன், ஃபிட்டிங்ல போவேன், லீனியர் ஃபிட் அதே மாதிரி ஓப்பன் டயலாக். ஓகே. ஓப்பன் டயலாக்ல போயிட்டு ஓகேன்னு நான் குடுத்துக்கிறேன். ஓகே. சோ இப்ப நான் ஓகேன்னு குடுத்துட்டேன் அப்டின்னா, நீங்க இதுல வேல்யூ வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றேன். சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன தெரியுது? எனக்கு வந்து ஸ்லோப் வேல்யூ. இதுல நீங்க ஸ்லோப் வேல்யூ என்ன வருது? 34.47 417. இன்டர்செப்ட் வேல்யூ என்ன வருது? 0.089 0.02895. புரியுதா? இந்த வேல்யூ தான் நான் எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எம் வேல்யூ இருக்கு தெரியுமா? இந்த எம் வேல்யூவும் இந்த எம் வேல்யூவும் ஒண்ணா மேட்ச் ஆகுதா? ஓகே. அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். புரியுதா? 34.4714 மைக்ரோ ஆம்ப்ஸ் இன்டு வோல்ட் பெர் செகண்ட் ஹோல் பவர் -1/2. ஓகே.
இதுல V வோல்ட் per செகண்ட் என்ன சார்? அதான் ஸ்கேன் ரேட். ஓகே, ஆனா நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட். அதனால இங்க பவர் -1/2ன்னு இருக்கு. ஓகே, சோ இப்போ நீங்க என்ன ஆக்சுவலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த என்டையர் வேல்யூ வந்து யூனிட் வந்து என்னது? மைக்ரோ, அப்படிதானே? சோ அப்போ நான் மைக்ரோனா நான் என்ன பண்றேன்? 10⁻⁻6ன்னு நான் இங்க எழுதுறேன். அப்போ 10⁻⁻6ன்னு எழுதுனேன்னா இங்க எனக்கு என்ன வேல்யூ வந்துரும்? 3.447417 into 10⁻⁻5. ஓகே, சோ இப்போ ஒருவேளை எனக்கு இங்க உங்களுக்கு டவுட் இருக்கு, சார் இது எப்படி சார் எனக்கு மைக்ரோ ஆம்ப்ஸ் இந்த வேல்யூ வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எப்பவே ஆக்சுவலா தெரியணும். அதாவது என்னது? ஐபி ஈக்குவல் டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஸ்லோப் இன்டு என்னது? ஸ்கேன் ரேட், அப்படிதானே? அப்போ ஸ்கேன் ரேட் பவர் 1/2. ஓகே, ஐபியோட நமக்கு யூனிட் என்ன சொல்றோம்? மைக்ரோ ஆம்ப்ஸ். ஓகேயா? இப்போ இந்த ஸ்லோப்போட என்ன சார் யூனிட்? வோல்ட் பெர் செகண்ட், அப்படிதானே? வோல்ட் பெர் செகண்ட் ஹோல் பவர் 1/2. ஓகே, அப்போ இந்த எம் வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம்? எம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மைக்ரோ ஆம்ப்ஸ். இந்த வேல்யூ டினாமினேட்டர் நீங்க போச்சுன்னா எப்படி வரும்? வோல்ட் பெர் செகண்ட் ஹோல் பவர் 1/2. ஓகே, இது ஃபர்தரா நம்ம நியூமரேட்டர்ல கொண்டு போனோம்னா எப்படி வந்துடும்? மைக்ரோ ஆம்ப்ஸ் இன்டு வோல்ட் பெர் செகண்ட் பவர் என்னது? இந்த பிளஸ் 1/2 நியூமரேட்டர்ல போச்சுன்னா -1/2 வந்துடும். ஓகே, சோ அதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். புரியுதா? சோ நமக்கு ஃபைனலா நமக்கு என்ன ஆன்சர் வந்துருச்சு? எம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3.447417 into 10⁻⁻5 வந்துருச்சு. புரியுதா? அதே மாதிரிதான் நமக்கு இங்க மேனுவலா கால்குலேட் பண்ண சொன்னா நமக்கு கிடைச்ச இன்டர்செப்ட் வந்து 0.03. ஓகே, ஆனா நம்ம கால்குலேட் பண்ணது வந்து எவ்வளவு? 0.02895. புரியுதா? அதுதான் நான் இங்க என் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஓகேயா? சோ இந்த என் சர்க்கிள் வேல்யூ தான் நான் இங்க என்ன பண்றேன்? இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த மேனுவலா கிடைச்ச இந்த ஸ்லோப் பதிலாக நான் ஆரிஜின் ப்ரோல எஸ்டிமேட் பண்ண சமயம் எனக்கு ஒரு ஸ்லோப் வேல்யூ கிடைச்சுதா? அத வந்து நான் மேல இங்க சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு? 2.519 into 10⁻⁻6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் வந்திருக்கு. புரியுதா? அப்போ எனக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருக்குல்ல, இந்த ஆன்சர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? நான் வந்து கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தேன்? எனக்கு ஒரு அனலைட் வந்து ஆக்சிடேஷன்ல இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்றேன்ல, அப்போ அந்த பர்டிகுலர் அனலைட்டோட டிஃபியூசிவிட்டி தான் இது. புரியுதா? அப்போ இந்த டிஃபியூசிவிட்டி நான் கண்டுபிடிச்சிருக்கிறது ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு தி ஆனோடிக் ப்ராசஸ். புரியுதா? ஆனா நான் கொஸ்டின்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நான் ரிவர்சிபிள் சிஸ்டம்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னு என்ன மீனிங்? அது ஆக்சிடேஷனும் நடக்குது, ரிடக்ஷனும் நடக்குது. ஆனா நான் கொஸ்டின்ல கொடுத்த ப்ராப்ளம் நீங்க நல்லா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வெறும் எது மட்டும் தான் வந்து நான் வேல்யூ கொடுத்திருக்கேன்? ஆக்சிடேஷன் மட்டும் தான் நான் வேல்யூ கொடுத்திருக்கேன். இந்த ரிடக்ஷனோட வேல்யூ வந்து நான் கொடுக்கவே இல்லை. புரியுதா? அப்போ ஒருவேளை இந்த ப்ராப்ளம்ல ஒருவேளை இந்த ப்ராப்ளம்ல ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு இந்த விங்கிற ப்ராடக்ட் இருக்கு தெரியுமா? இந்த வி தான் டிஃபியூஸ் ஆகி மறுபடியும் வரும் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல. புரியுதா? அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐபிசி, அதாவது ஒரு உங்களுக்கு எப்படி வரும்? நீங்க வந்து ஒரு டேட்டா செட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்கேன் ரேட், அதுக்கு கேத்தோடிக் பீக் கரண்ட்டுக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு ஸ்கேன் ரேட்டுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வேல்யூ வரும். ஓகே, இதுக்கு நீங்க மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? ஒரு லீனியர் பிளாட் போடுவீங்க. ஓகே, ஐபிசி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் இன்டு ஸ்கேன் ரேட் பவர் 1/2 பிளஸ் சிங்கிற மாதிரி ஒரு இக்குவேஷன் நீங்க டிரைவ் பண்ணுவீங்க. ஓகே, இதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க? தி டிஃபிசிவிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட் பி. ஓகே, அதாவது இந்த பி தான் ப்ராடக்ட். இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஸ்லோப் டிவைடட் பை, அதாவது நமக்கு இந்த ஈக்குவேஷன் நீங்க போன இதுக்கு என்ன ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமோ அதே ஈக்குவேஷன் தான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆனா இந்த ஸ்லோப் வந்து எதோடது? ஐபிசி வெர்சஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட்டுக்கு பிளாட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ஸ்லோப். புரியுதா? அப்போ அந்த ஸ்லோப் வேல்யூ நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபைனலா நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா இது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணும்? டிஃபிசிவிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட் டி. ஓகே, சோ இந்த டிஃபிசிவிட்டி ஆஃப் அதாவது ஏங்கிற ஒரு அனலைட்டும் டிஃபிசிவிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட் பிங்கிறோம் எப்பவே சேமா இருக்காது. ஓகே, சோ எப்பவே நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆக்சிடேஷன் சமயத்துல ஏ தான் உள்ள டிஃபியூஸ் ஆகி வருது. புரியுதா? ஆனா ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல எது டிஃபியூஸ் ஆகி வருது? பி தான் டிஃபியூஸ் ஆகி வருது. புரியுதா? அப்போ நான் ஆனோடிக் ப்ராசஸ்ல நான் வந்து ஒரு கால்குலேட் பண்றேன் அப்படின்னா அது வந்து டிஃபிசிவிட்டி ஆஃப் ஏன்னு அர்த்தம். புரியுதா? வேறஸ் ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல நான் வந்து ஒரு ஒரு பிங்கிறது டிஃபியூஸ் ஆகி வருதுன்னு நான் வந்து இந்த ஸ்டோரி சொல்றேன்னா இது வந்து டிஃபிசிவிட்டி ஆஃப் பி. புரியுதா?
அதனால இது டிஃபிசிவிட்டி ஆஃப் ஏங்கிறது இட் இஸ் நாட் ஈக்குவல் டு டிஃபிசிவிட்டி ஆஃப் பி. புரியுதா? ஆனா இது ரெண்டுமே கால்குலேட் பண்ணிக்கலாம். எதுல இந்த ரெண்டுமே கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ரிவர்சிபிள் சிஸ்டத்திலையும் கால்குலேட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஒரு குவாசி ரிவர்சிபிள் சிஸ்டத்திலையும் கால்குலேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நமக்கு குவாசி ரிவர்சிபிள் சிஸ்டம்ல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பீக்குமே வரும். ஆனா என்ன மட்டும்தான் இருக்கும், பொட்டன்ஷியல் மட்டும்தான் டிஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். புரியுதா? ஒருவேளை எனக்கு குவாசி ரிவர்சிபிளா வந்துச்சுன்னா அப்போ நம்ம எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம். ஓகே, இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம வந்து ஃபார் அ குவாசி ரிவர்சிபிள் சிஸ்டம். புரியுதா? அப்போ நம்ம போன ப்ராப்ளம்க்கு இப்போ நமக்கு கிடைச்சது வந்து எதுக்கு, ஃபார் தி ஆனோடிக் ப்ராசஸ் தான் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கோம். ஸோ அதனால நம்ம டிஃபிசிவிட்டி ஆஃப் தி அனலைட் ஏங்கிற பாயிண்ட் மட்டும்தான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும்தான் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். புரியுதா? ஸோ இந்த ஆன்சர்ல நான் வந்து என்ன ஆக்சுவலா கொடுத்திருக்கேன், நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரலாவே ஒரு டிஃபியூசிவிட்டி நம்ம என்ன ஒரு ப்ராடக்ட் நம்ம கால்குலேட் பண்ணாலும் அது வந்து 10⁻⁻6 இல்ல 10⁻⁻6-5ல தான் அதோட ஆன்சரோட ரேஞ்ச் இருக்கும். புரியுதா? சோ நான் இது வந்து எதுக்கெல்லாம் அப்ளிகபிள், ஒரு ஸ்மால் எலக்ட்ரோ ஆக்டிவ் ஆர்கானிக் ஸ்பீஷிஸ்க்கும் இது அப்ளிகபிள். அதே மாதிரி ஒரு இன்ஆர்கானிக் ஸ்பீஷிஸாவும் இது ஒரு எலக்ட்ரோ ஆக்டிவ் நேச்சரா இருந்துச்சுன்னா இது ரெண்டுக்குமே இது அப்ளிகபிள். புரியுதா? இப்ப நான் ஒரு ஸ்மால் எலக்ட்ரோ ஆக்டிவ் ஆர்கானிக் ஸ்பீஷிஸ் நான் சொல்றேன்னா அது எதெல்லாம் ஆக்சுவலா கவர் ஆகும்னா, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் டோபமைன், இந்த யூரிக் ஆசிட், அஸ்கார்பிக் ஆசிட், கேட்டிகால், இது எல்லாமே ஆக்சுவலி என்னது, ஒரு ஸ்மால் எலக்ட்ராக்டிவ் ஆர்கானிக் ஸ்பீஷிஸ். இதோட பேக் போன் பாத்தீங்கன்னா அது வந்து கார்பன். புரியுதா? ஆனா நான் ஒரு இன்ஆர்கானிக் ஸ்பீஷிஸ் எடுக்கிறேன்னா அது ஃபெரிசைனடா இருக்கலாம், அயனா இருக்கலாம், சீரியமா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு மெட்டலா இருக்கலாம். புரியுதா? சோ இந்த ரெண்டுக்குமே மோஸ்ட்லி இந்த ரேஞ்சுக்குள்ளாலதான் டிஃபியூசிவிட்டி வரும். ஓகே, இப்போ நம்ம எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம போன லெக்சர்ல கால்குலேட் பண்ண சமயம் நம்ம என்ன பண்ணிருந்தோம், ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் நம்ம எடுத்து டிவைட் பை 2ன்னு போட்டிருந்தோம். புரியுதா? ஆனா அதே இதை நம்ம இங்க டிஃபியூசிவிட்டிக்கு பண்ண முடியாது. புரியுதா? அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா டிஃபியூசிவிட்டியில ஆக்சிடேஷன் சமயத்துல நம்ம ஏங்கிற ஒரு மாலிகுல் டிஃபியூஸ் ஆகுங்கிறதா நம்ம சொல்ல வரோம். ஆனா ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல பி தான் மறுபடியும் ஏ மாறுது. அப்போனா பி தான் டிஃபியூஸ் ஆகி வருதுங்கிறது அர்த்தம். புரியுதா? சீகர் இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியால எப்போ வந்து நான் இந்த மாதிரி ஆவரேஜ் எடுக்கலாம் அப்படின்னா, எனக்கு ஐபிஏயும் ஐபிசியும் எனக்கு ஈக்குவல் டு 1 இருக்கணும். ஓகே, சி நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, எனக்கு வந்து ஒரு சிவி இருக்கு. புரியுதா? இதுதான் எனக்கு ஒரு சிவின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, சோ இது எனக்கு ரிவர்சிபிளோ இல்லாட்டி குவாசி ரிவர்சிபிளோ, ஓகே, இந்த ரெண்டுல ஏதோ ஒரு கண்டிஷன்ல இருந்தாலும் எனக்கு இந்த மேல கிடைச்சு இருக்கக்கூடிய கேத்தோடிக் பீக் கரண்ட்டும் கீழே இருக்கக்கூடிய ஆனோடிக் பீக் கரண்ட்டும் இன்டென்சிட்டி வைஸா ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி ஆவரேஜ் எடுத்துக்கலாம். புரியுதா? ஆனா சப்போஸ் எனக்கு ஆனோடிக்ல ரொம்ப இன்டென்சிட்டி அதிகம், ஆனா கேத்தோடிக்ல ரொம்ப கம்மியா இருக்கு சார் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா இந்த இடத்துல டீவியேஷன் அதிகம். ஓகே, அப்போ டீவியேஷன் இருக்க சமயத்துல இந்த மாதிரி ஆவரேஜை எடுக்கக்கூடாது. ஓகே, சோ இந்த மாதிரி டீவியேஷன் இருக்க சமயத்துல ஆனோடிக்கு இதுதான் எலக்ட்ரோ ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா, கேத்தோடிக்கு இந்த வேல்யூ தான் எலக்ட்ரோ ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறத தெளிவா எதுல எழுதிடணும், மெத்தடாலஜில எழுதிட்டு நீங்க அதுல ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா நீங்க ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? பட் ஆனா அந்த டிவிஷன் இருக்குங்கிறத நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணும். புரியுதா? சோ இதுதான் நம்ம போன அனாலிட்டிக்கல் ப்ராப்ளம் வந்து நம்ம ஒரு இன்ஃபரன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். புரியுதா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு செகண்ட் அனாலிட்டிக்கல் ப்ராப்ளம் பார்க்க போறோம். சோ இதுல நான் என்ன ஒரு அசம்ஷன் எடுத்திருக்கேன், எனக்கு வந்து ஒரு டோட்டலி இர்ரிவர்சிபிள் சிஸ்டம் இருக்கு. அதாவது என்ன, நான் ஒரு அனலைட் ஆட் பண்றேன், இந்த அனலைட் வந்து இந்த ஒரு டிஃப்யூஷன் லேயர்ல டிஃப்யூஸ் ஆகி போகுது. சோ இந்த சர்ஃபேஸ் கிட்ட வரும்போது ஆக்சுவலி என்ன நடக்குது, எனக்கு இந்த ஒரு இன்டர்ஃபேஸ்ல ஏங்கிற அனலைட் வெறும் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுது. ஓகே, சோ இதோட எலக்ட்ராக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா இங்க வேல்யூ கொடுத்திருக்கேன். ஓகே, அதுதான் இந்த கொஸ்டின்ல இருக்கு. சோ வெறும் எனக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் மட்டும் நடக்கிறதுனால எனக்கு என்ன மட்டும் வரும், எனக்கு ஒரே ஒரு பீக் கரண்ட் மட்டும் தான் எனக்கு தெரியும். புரியுதா? அதோட டிஃபியூசிவிட்டி வேல்யூ என்னங்கிறதா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், கால்குலேட் பண்ண போறோம். புரியுதா? சோ ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி இந்த எல்லா ப்ராசஸுமே எனக்கு ஒரு டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ் இருந்தா மட்டும்தான் நான் இந்த மாதிரி ஒரு டிஃபியூசிவிட்டிங்கிறத என்னால கால்குலேட் பண்ண முடியும். புரியுதா? சோ இதுக்கும் நம்ம வழக்கமா என்ன பண்றோம், நம்ம வந்து இந்த கொஸ்டின்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்வால்வ் ஆனது 1, அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்வால்வ் இந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பும் 1 தான். ஓகே, சிமிலர்லி ஆல்பா எப்பவே நமக்கு தெரியல அப்படின்னா
99% நீங்க பேப்பர்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து 0.5ங்கிறதே அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. புரியுதா? ஆனா நீங்க இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஆல்பா என்ஏன்னு ஒரு டெர்மினாலஜி இருக்கு தெரியுமா? இந்த டேர்ம எதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா லாவேரான் பிளாட்ல இருந்தா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே. சோ இத நம்ம அடுத்த லெக்சர்ல பார்ப்போம். இந்த ஆல்பா என்னங்கிற ஒரு டேர்ம் வந்து வேல்யூங்கிறத நம்ம எப்படி லாவேரான்ல இருந்து கண்டுபிடிக்கலாம்ங்கறத பார்ப்போம். ஓகே. சோ ஜெனரலி எனக்கு வந்து இந்த ஆல்பா வந்து நம்ம 0.5ங்கிறது நம்ம அசம்ப்ஷன்ல எடுப்போம். ஓகே. சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் 0.5. அதே மாதிரி NA வேல்யூ வந்து 1ங்கிறத எடுப்போம். ஓகே. நமக்கு ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் தெரியும். அதுல நான் ஒரு எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்றேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் ஒண்ணுதான். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் தி ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பும் ஒண்ணுதான். புரியுதா? சோ இந்த ஈக்குவேஷன்ல நான் கான்சன்ட்ரேஷன்ங்கிறது 1 மில்லிமோல்ங்கிறது நான் எடுக்கிறேன். புரியுதா? சோ அப்ப நம்ம போன லெக்சர்லயே பார்த்தோம் 1 மில்லிமோல் இஸ் ஈக்குவல் டு மில்லினா 10⁻³ பெர் லிட்டர்னா என்னது 1000 சென்டிமீட்டர் கியூப். அப்போ 1000 நான் நியூமரேட்டர்ல கொண்டு போனேன்னா 10⁻⁻6 மாறிடும். புரியுதா? சோ அதான் 1 × 10⁻⁻6 மோல் பர் சென்டிமீட்டர் கியூப். ஓகே. சோ இதுதான் நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன். சோ நான் வழக்கமா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் நமக்கு இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு வந்து இதுதான் ஒய். ஓகே. இதுதான் ஒய். இதுல எது வந்து எக்ஸ்? இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் தான் எக்ஸ். ஓகே. நம்ம இதுல இன்டர்செப்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 தியரிட்டிக்கலி. ஆனா நமக்கு பிளாட் பண்ணோம்னா நமக்கு ஒரு இன்டர்செப்ட்ங்கிற ஒரு வேல்யூ வரும். இந்த ரெஸ்ட் ஆஃப் தி வேல்யூஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா? இந்த ரெஸ்ட் ஆஃப் தி வேல்யூஸ் எல்லாம் சேர்ந்து தான் என்னது எம்ங்கிறது நமக்கு வரும். ஓகே. சோ இப்போ நமக்கு உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும் இந்த எம் வேல்யூ ஈக்குவல் டு என்னது 2.99 × 10⁵ n அது பேர் என்னது ஆல்பா NA தி ஹோல் பவர் 1/2 அது பேர் என்ன வரும் A × D பவர் 1/2 கான்சன்ட்ரேஷன். புரியுதா? சோ இதுல நமக்கு ஸ்லோப் வேல்யூ தெரியும். அதே மாதிரி நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. ஆல்பா என்னையும் நமக்கு தெரியும். ஏரியாவும் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவு வேல்யூ நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம டி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதானே? சோ டி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும் m டிவைடட் பை இந்த என்டையர் டேர்ம் நீங்க டினாமினேட்டர்ல போடுவீங்க. தி ஹோல் பவர் என்னது ஸ்கொயர்னு நீங்க ஒரு வேல்யூ எடுப்பீங்க. புரியுதா? சோ இந்த ஃபார்முலா தான் எங்க இந்த இடத்துல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம்னா இந்த ஃபார்முலா. புரியுதா? சோ இந்த ஃபார்முலால வச்சு நம்ம ஃபைனல் என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். புரியுதா? சோ நம்ம போன ப்ராப்ளத்துக்கு பார்த்த மாதிரி தான் நம்ம இந்த வேல்யூல நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்கேன் ரேட் இருக்கு பீ கரண்ட் இந்த வேல்யூல நான் கொடுத்துருக்கேன். புரியுதா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் இந்த ஸ்கேன் ரேட்டுக்கு என்ன பண்றேன் ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட் நான் எடுக்கணும். புரியுதா? அதே மாதிரி இந்த பீ கரண்ட் தான் என்னது ஒய்ல வரும். புரியுதா? சோ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட் எடுக்கிறதுங்கிறது எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பீ கரண்ட் மைக்ரோ ஆம்ப்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம் தெரியுமா? இது வந்து நம்ம எப்படிங்கறத அசியூம் பண்ணுவோம் ஒய்ங்கிறது நம்ம அசியூம் பண்ணுவோம். புரியுதா? சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து ஸ்லோப் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. அப்ப ஸ்லோப்புக்கு நமக்கு ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் தெரியும். சோ அதுக்கேத்த மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் எக்ஸ்ங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட். புரியுதா? ஒய்ங்கிறது கரண்ட். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கணும். அது பிறகு எக்ஸ் ஒய் வச்சு மல்டிப்ளை பண்ணுவேன். இப்போ எல்லா டேர்முக்கும் நான் வந்து சம்மேஷன் எடுத்தேன். புரியுதா? சோ எல்லா டேர்முக்கும் நான் இந்த மாதிரி சம்மேஷன் எடுக்கிறேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ வருமா? இந்த எல்லா வேல்யூமே நான் என்ன பண்றேன் இந்த ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு எம் வேல்யூ தெரியும். புரியுதா? சோ எனக்கு எம் வேல்யூ இங்க எனக்கு எவ்வளவு வந்திருக்கு 28.51 மைக்ரோ ஆம் இன்டு வோல்ட் பர் செகண்ட் பவர் -1/2ங்கிறது வந்திருக்கு. புரியுதா? சோ இப்போ நான் வந்து இந்த ஸ்லோப் மட்டும் என்ன பண்றேன் எனக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஆனா இதோட யூனிட் என்னது மைக்ரோல இருக்கு. சோ மைக்ரோல இருக்கிறதுனால நான் 10⁻⁻6ன்னு வச்சு மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன வந்துடும் 2.851 × 10⁻⁵ ஆன்சர் வந்துடும். புரியுதா? சோ இந்த ஸ்லோப் வேல்யூவை நான் மறுபடியும் இந்த எம் இருக்கிற இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணி மிச்ச எல்லா வேல்யூவும் எனக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படிதானே? இங்க நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிருக்கோம். இது எல்லாமே நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு பி வேல்யூ ஒரு வேல்யூ வந்துடும். இதுதான் இன்டர்செப்ட். புரியுதா? சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இத வந்து நம்ம ஆரிஜின்ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இதே ஸ்லோப் இதே இன்டர்செப்ட் வருதாங்கிறத நம்ம பார்ப்போம். புரியுதா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்றேன் இங்க வந்து நான் ஆல்ரெடி இந்த வேல்யூ வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். புரியுதா? இது வந்து எதோடது ஸ்கேன் ரேட் ஃபார் தி டோட்டல் இரிவர்சிபிள் சிஸ்டம். சரி இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோமே இந்த வேல்யூ புரியுதா ஸ்கேன் ரேட் இந்த எல்லா ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான் நான் இங்க கொடுத்திருக்கேன். இந்த எல்லா கரண்ட்டும் தான் நான் இங்க வந்து கொடுத்திருக்கேன். புரியுதா?
சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவே தெரிஞ்சுக்கணும். நான் வந்து என்ன பண்ணணும், இது ஸ்கேன் ரேட், இது இருக்கக்கூடிய காலம் எது, காலம் இ. அப்போ நான் இங்க எழுதக்கூடிய சின்டாக்ஸ் என்னது? ஓகே. சோ நம்ம இப்போ ஓகே. ஸோ இப்போ நம்ம போன வீடியோ லெக்சர்ல நம்ம பார்த்தது ப்ராப்ளம் 1 நம்ம ஃபுல்லா பார்த்தோம். ப்ராப்ளம் 2 ஓட நம்ம வந்து ஒரு பாதி வரைக்கும் தான் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே. ஸோ அந்த நம்ம பாதியில நம்ம என்னெல்லாம் ஆக்சுவலா பார்த்தோம்? ஒரு எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு. அதே மாதிரி இந்த கொஸ்டின்ல நமக்கு ஏரியா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப், ஆல்பா, அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த என் ஆல்பா, அது மாதிரி என், அதே மாதிரி இந்த ஆல்பா மட்டும் நம்ம லாகுரான் ஈக்குவேஷன் வந்து கால்குலேட் பண்ணோம். ஓகே. ஸோ நம்ம மேனுவலா நம்ம என்ன பார்த்தோம், எப்படி இந்த ஒரு ஸ்லோப் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம், அதே மாதிரி எப்படி இந்த ஒரு இன்டர்செப்ட் கால்குலேட் பண்ணலாங்கிறது நம்ம பார்த்தோம். புரியுதா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து ஆரிஜின் ப்ரோல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லியிருந்தேன், நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ அந்த கொஸ்டின்ல இருக்கிறத நான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். அதே மாதிரி அதோட பீக் கரண்ட்டும் இங்க நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம், இதுக்கு வந்து நான் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் எடுக்கணும். ஸோ அதோட சின்டாக்ஸ் என்னது, SQRT. புரியுதா? ஸோ இது காலம் இல ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல ஈங்கிறத நான் இப்போ சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகே. இது நம்ம வேல்யூ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், என்டர்னு பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு இந்த வேல்யூ ஃபுல்லா டிஸ்பிளே ஆயிடும். ஓகே. இப்போ ஒய் வந்து மறுபடியும் கரண்ட் தான். இப்போ நான் மறுபடியும் என்ன பண்றேன், இது ரெண்டுமே நான் செலக்ட் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், அனாலிசிஸ்ல போய் லீனியர் ஃபிட் ஆல்ரெடி இங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க உங்களுக்கு லீனியர் ஃபிட் லாஸ்ட் யூஸ்னு வந்துடும். நீங்க டைரக்டாவே கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், ஓகேன்னு கொடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ நீங்க ஓகேன்னு கொடுத்துட்டு இப்போ வந்து நான் எஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன வேல்யூ வந்துடும், ஸ்லோப் வேல்யூ வந்துடும், இன்டர்செப்ட் வேல்யூ வந்துடும். ஓகே. ஸோ இதுதான் ஸ்லோப் வேல்யூ. மேல நான் என்சர்க்கிள் பண்ணியிருக்கிறது தான் இன்டர்செப்ட். புரியுதா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே நீங்க இங்க உள்ள பாத்தீங்கன்னா இங்க நான் எழுதியிருக்கேன். புரியுதா? 28.557. ஓகே. இங்க தெரியுதா 28.557. அதுக்கு மைக்ரோனால நான் 10⁻⁻5 சொல்லி நான் இன்டூ மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். புரியுதா? அப்போ உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.8557 வேல்யூ வந்துடும். அதே மாதிரி இது இன்டர்செப்ட். புரியுதா? இந்த இன்டர்செப்ட் வேல்யூ தான் -0.037. அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகே. ஸோ
இப்ப நமக்கு ஆல்ரெடி தெரியும் டினாமினேட்டர்ல நமக்கு ஆல்ரெடி நமக்கு கொஸ்டின்ல கிடைச்சிருக்கக்கூடிய என் ஆல்பா என் ஏ கேபிட்டல் ஏ கான்சென்ட்ரேஷன் இந்த எல்லா வேல்யூ நம்ம டினாமினேட்டர்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எனக்கு என்ன வேல்யூ வந்துடும், இந்த மாதிரி ஒரு வேல்யூ வரும். புரியுதா? நம்ம நியூமரேட்டர்ல நம்ம ஆரிஜின் ப்ரோல நம்ம என்ன எஸ்டிமேட் பண்ணிருக்கோம், 2.8557 இன்டூ 10⁻⁵. புரியுதா? அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நான் மொத்தமா சேர்த்து நான் டிஃபிசிவிட்டி கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 2.8 இன்டூ 10⁻⁶ சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். புரியுதா? அப்போ இதுதான் என்னது டிஃபிசிவிட்டி ஆஃப் யுவர் அனலைட். புரியுதா? சோ இதுல நம்ம என்ன ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், இந்த டிஃபிசிவிட்டி ஆஃப் யுவர் அனலைட் இது டோட்டல் irreversible ரியாக்ஷன். புரியுதா? அப்ப டோட்டல் irreversible ரியாக்ஷன்னா எனக்கு எது மட்டும்தான் நடக்குது, ஆக்சிடேஷன் மட்டும்தான் நடக்குது. ஓகே, சோ ஆக்சிடேஷன் மட்டும் நடக்கிறதுனால நம்ம எது மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்றோம், டிஃபிசிவிட்டி ஆஃப் என்னது அனலைட் மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்றோம். புரியுதா? சோ வித் ரெஸ்பெக்ட் டு தி அனலிட்டிக் ப்ராசஸ் அலோன். ஓகே, இந்த இடத்துல கேத்தோடிக் மாதிரி எதுவும் நம்ம கால்குலேட் பண்ண போறது இல்லை. ஏன்னா நமக்கு வரதே நமக்கு ஆக்சுவலா என்னதான் ஒரே ஒரு பீக் மட்டும் தான் நமக்கு இங்க வருது. புரியுதா? சோ ஒரே ஒரு பீக் மட்டும் வரதுனால நம்ம இந்த ஒரு பீக்கோட நம்ம எது கண்டுபிடிக்கிறோம், டிஃபிசிவிட்டி ஆஃப் தி அனலைட் மட்டும் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, சோ இந்த ரிமைனிங் ஆல்பா அதே மாதிரி இந்த என் ஆல்பா இது எல்லாமே நம்ம எதுல தான் கண்டுபிடிப்போம், லாக்ரான் ஈக்குவேஷன்ல தான் நம்ம கண்டுபிடிப்போம். புரியுதா? மத்தபடி நம்ம ஜெனரலா நம்ம கால்குலேட் பண்றோம்னா எப்பவே தெரிஞ்சுக்கணும் ஆல்பா வேல்யூஸ் ஈக்குவல் டு 0.5 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். நம்ம எதை பத்தி சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஒரு மெக்கானிசம் நம்ம ஏதாவது ப்ரொபோஸ் பண்ண சமயம் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிளஸ் 2 எலக்ட்ரான் நான் ஒரு கிளைம் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 2 தான் சப்ஸ்டியூட் பண்றோம், சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதா? சோ ஆல்பா எப்பவே 0.5. ஆனா இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் நீங்க என்ன ஒரு மெக்கானிசம் ப்ரொபோஸ் பண்றீங்களோ இல்ல என்ன ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்றீங்களோ அந்த எலக்ட்ரான் தான் நீங்க இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே,